ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐ பேங்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷனான யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷனில் நம்ம ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணும்போது நமக்கு நம்மளோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதாவது பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை மொபைல் நம்பருக்கு வராமல் நம்மளோட இமெயில் ஐடிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம யோனோ மொபைல் அப்ளிகேஷனில் வர ஓடிபியும் இமெயிலுக்கு சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அதே மாதிரி யோனோ நெட் பேங்கிங்கில் வர ஓடிபியும் நம்ம மெயில் ஐடிக்கு வர மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் எல்லாம் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டில் நீங்கள் யோனோ எஸ்பிஐ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டாப்பில் உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணியிருக்கேன். கிளிக் பண்ணதுமே இதில் அப்டேட் மை செக்யூரிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் யோனோ மொபைல் அண்ட் யோனோ நெட் பேங்கிங் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். ஃபஸ்ட்டில் யோனோ மொபைல்லையும் ட்ரான்சாக்ஷன் அதென்டிகேஷன் இருக்கும். அதேமாதிரி யோனோ நெட் பேங்கிங் அதுலேயும் ட்ரான்சாக்ஷன் அதென்டிகேஷன் இருக்கும். ஸோ இதில் எந்த யோனோ மொபைலுக்கா இல்லைனா நெட் பேங்கிங் எதில் நீங்கள் உங்களோட ஓடிபி சேஞ்ச் பண்ணணும், மொபைல்லேருந்து இமெயிலுக்கு சேஞ்ச் பண்ணணும், அதில் இருக்க ட்ரான்சாக்ஷன் அதென்டிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நான் யோனோ மொபைலில் இருக்கிறத கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓடிபி த்ரூ எஸ்எம்எஸ் இருக்கும். அதுக்கு ரெண்டாவது ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா ஓடிபி த்ரூ எஸ்எம்எஸ் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதில் ரெண்டு ஆப்ஷன் காட்டும். இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனாக த்ரூ மொபைல் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு கீழே சேவ் இருக்கும். அந்த சேவ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சேவ் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வெரிஃபைட்னு கங்க்ராச்சுலேஷன் அப்படிங்கிறது வந்துடும். நம்ம இப்போ இதை செட் பண்ணாலும் இது ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 48 ஹவர்ஸ் வரைக்கும் ஆகும். ஸோ நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த மாதிரி ஓடிபி நம்மளோட மெயில் ஐடிக்கும் வரும். ஸோ இதை நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதாவது நம்ம இப்போ செட் பண்ணி வச்சுட்டோம். செட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இது ஆக்டிவேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிற நம்ம செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம நார்மலாக நம்மளோட ஹோம் பேஜ் திரும்பவும் நீங்கள் முதல்ல ஓப்பன் பண்ண மாதிரி உங்களோட ப்ரொஃபைல் போய்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ட்ரான்சாக்ஷன் அதென்டிகேஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த பேஜில் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூ ஹேவ் பெண்டிங் ரெக்வஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது நம்மளோட ரெக்வஸ்ட் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறது காட்டும். இது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சேஞ்ச் ஓடிபி மேலே சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இது நீங்கள் எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணி எனக்கு வேண்டாம் கேன்சல் பண்ணாலும் கீழே கேன்சல் ரெக்வஸ்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கேன்சலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் உங்களோட மொபைலுக்கு வர ஓடிபி இமெயிலுக்கு சேஞ்ச் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இமெயிலுக்கு சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வரும். அதே மாதிரி இமெயில் ஐடிக்கும் ரெண்டுக்குமே வரும். இமெயில் ஐடிக்கு மட்டும் வராது. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை சந்திக்கிறேன். தேங்க்யூ.